கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சொரு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. கறி கோழிக்கறி முட்டையோடவே நாங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. அங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பச்சை தண்ணி பட்டை தண்ணி. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்ட குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான் எங்க ஆபத்தா வட்டி மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான். நாங்க எம்ஏ பிஏ படிக்க போறோம், நாளைக்கு கிடைச்ச வேலைய பார்க்க போறோம். நாமெல்லாம் பட்ட படிப்பு படிக்க போறோம், நாளைக்கு கிடைச்ச வேலைய பார்க்க போறோம். எஸ்கே பழமுதிர் சோலை இச்சடி உரிமை பி மாத்தூர் ஏஎஸ் கருணாநிதி கலியுலக மெய்யர் ஐயனார் தேங்காய் வியாபாரம் இச்சடி உரிமை வி ஆர் ரஞ்சித்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 701. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. உண்மையிலே நீங்க போங்களேன், ஒண்ணுக்கு இருந்துட்டு வாங்க. ஏன்னா நாடக கலையிலே நாடக கலைஞர்களே நடிகர் கூட உள்ள போகலாம், நினைச்ச சாப்பாடு சாப்பிடலாம், வீடியோ கால் பேசலாம். ஆனால் மக்கள் மத்தியிலே 10 மணிலிருந்து உட்கார்ந்து மக்களை எதுவுமே கவனத்திலே பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரே கலைஞன்னா பக்கம் மேலனை தவிர கலைஞனை தவிர யாரும் கிடையாது. உண்மைதானே என் தம்பி? வாத்தியாரே ஒரு ரவுண்ட் அப்படி வாக்கிங் போயிட்டு வாங்க. ஏன்னா கஷ்டம். நாங்க உண்மையை தானே சொல்றேன் மங்காளி. பி மாத்தூர் கிராமம் இன்னைக்கு தான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்த்தது. இல்லை அப்படி உட்காரக்கூடாது, சட்டியை கழட்டிட்டு உட்காரணும். ஏன்னா வெயில் காலம், கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் அதை பார்க்கத்தானே வந்தேன். என் தம்பிகள் எல்லாம் இந்த உட்காந்துருக்காங்க. என் தம்பி எந்த ஊரா நீங்க? உங்களை சொல்லல. ஹலோ உங்களை சொல்லல ப்ரோ. இந்த வந்துட்டேன் இல்லை போலையா? நீங்க வாட்டுக்கு ஒன்று பேசுங்க. பி மாத்தூர் கிராமம் நல்ல கிராமம், சாப்பாடுலேருந்து எல்லா ஏற்பாடு எந்த குறையும் கிடையாது. எங்கள் ஆத்தாவும் இங்கே துடியாக இருக்குது சாமி. ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பேசுகிற நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்காம கிளம்பிடுவோம். பாடா படுத்துறீங்களப்பா, பொண்டாட்டியை படுத்துன மாதிரி. கலைஞன் என்பவன் ரசிகரும் மயிறு. நான் ரசிகர்னு சொல்லவே மாட்டேனே. பூரா என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணங்க. இவ்வளவு நேரம் இருந்து உண்மையிலே எத்தனை நாரதர்கள். நாரதர் என்பவர் ஒருவர் தான். ஆனால் நாரதர் வேஷம் போடக்கூடிய நடிகர்கள் தான் நாடக உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கே வருகிறந்த என்னுடைய அண்ணன் கலைக்கண்ணன் ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரியவர். உண்மையிலே அவரை மாதிரி பேச முடியாது, பாட முடியாது. அத்தனை உள்ளங்களில் இடம் பிடித்து கைதட்டை வாங்கிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? இது நாடகமா கட்சி மீட்டிங்கா?
கட்சிகளுக்கு அப்பாற்பட்டதுதான் திருவிழா. திருவிழா என்பது சாமிக்காக வைப்பது. எங்கள் அண்ணனே, உங்கள் கட்சி பெரிய கட்சி தான் ஐயா, நான் ஒன்றுமே சொல்லலைங்க அண்ணே, அமைதியாக இருங்கண்ணே. நாங்கள் ஒரு வயிற்றுக்காக ஓடிக்கிட்டு இருக்க அண்ணே. நான் கூத்தான்னாத்தேன் 10-20 பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியும் அண்ணே. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் ஐயா. இருங்க ஐயா, நல்லா இருப்பிய. நான் என்னம்பேன் ஏதும்பேன் பாடுறேன். நாரதர் வந்ததுக்கப்புறம் பாடுவேன். இந்த டீ சப்பல் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க ஏதோ குற்றாலம் வந்திருக்காங்க, என்னைய மதிக்க மாட்டேன். கண்ணை திறந்தா ஒளி இல்லை, களையெடுத்தான் நடவல்லை. அற்புதமான ஒரு பாடல் பாடினார். இந்த பாட்டை எழுதின கவிஞர் வேற, இந்த பாட்டை உலக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மதிப்பு மரியாதைக்குரிய நாரதர் பிறந்தகை அன்னை முத்தப்பா அன்னை. இன்று வரையிலும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்திலே எத்தனை ஜாம்பவான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை ஜாம்பவான்களையும் இன்னும் பேரும் புகழும் வாங்க வைத்தவர் எங்கள் அன்னை முத்தப்பா நாரதரை சொன்னாலே போதும். குடிக்க வச்சதே உண்மை போன்ற மனிதர்கள் தான். அவர் வாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீனு நல்லா வருவார், 2வது சீனு ஒரு ஆள் உள்ள வருவேன், வந்துட்டு முத்தப்பண்ணே ஒரு கட்டிங் இருக்கு போடணும்னு 4 கலந்து கொடுத்துருவாங்க. திருப்பி அவரை வேஷத்தோட கொண்டு போய் நான் உள்ள படுக்கப்படுவேன். அண்ணே உண்மைதானே அண்ணே, பாதி முத்தப்பானை கெடுத்ததே ரசிகர்கள் தான் என்று நான் சொல்கிறேன். உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா நாடக உலகத்திலே அவர் சரியாக இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு சென்றிருக்கலாம். தன் குடும்பத்தை கண்கலங்காமல் வைக்க விடாமல் சொத்துக்களை சேர்த்திருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாமல் குடும்பத்தை தவிக்க விட்டு சென்றான். ஒரு திறமையான கலைஞன்னா எங்க அண்ணன் முத்தப்பா அண்ணன். என் தம்பி உண்மைதான்டா, அவரை மாதிரி சம்பாதிக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு அன்றைய காலத்திலே 15 வருஷத்துக்கு முன்னாடி நானா என்ன அம்பளிப்பு வாங்குறோம், மற்ற நடிகர்லாம் என்ன வாங்குறோம், ஒரு பேச்சுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்பயே 2000 வாங்குவார் முத்தப்பா அண்ணன். ஐயோ இருவேன் அண்ணே, ஒன்று செய்கிறேன் அண்ணே, உன் வீட்டில் மண்ணெண்ணெய் இருக்கா கொண்டு வந்து நாங்கள் நிற்கிறேன், என்னை எரிச்சு விட்டு போயிடுவேன், தாயை செத்துறேன், புதுக்கோட்டையில் ஒரு பிளாஸ்டிக் சிலை வச்சிரு. இந்த கொடுமையா அண்ணே கும்புறேன்ட்டேன். அண்ணே உன் காலில் விழுகிறேனே, உன்னை கும்புறேனே. அண்ணே 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 உன்னை நம்பித்தானே வந்திருக்கான். உங்கள் ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் சிங்க நீ பெரிய ஆள் தான், நீ பெரிய ஆள் தான். வந்தவனே என்னை ஒரு கேள்வி கேட்டேன், கேட்காது கேள்வி கேட்டேன், அதை ஊத்து விட்டு நிற்கிறேன். சித்தப்பா 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 போதும் சித்தப்பு, நீங்க உட்காருங்கப்பா. ஏப்பாய் அப்பா அப்பா உட்காருங்கப்பா. எல்லாத்தையும் ஓட்டி விடவா? ஆமா நான் ஆடு தானே மேய்க்கிறேன், ஓட்டி விடுறேன். இத்தனையும் பொறுத்து கொண்டு என் தாய்மார் பூரா அப்படியே உட்கார்ந்துருக்க. உலகத்திலே பொறுமையிலும் சரி, ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா பெண்களை தவிர யார்கிட்டுமே கிடையாது, என் தாய்மார்கள் தான். எந்த ஊர்லயாவது பொம்பளைய தண்ணியை போட்டு சண்டை போட்டு பார்த்துருக்கியாப்பா? அதான் அடுத்த நாடகத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஆப்பா போட்டு உட்காந்துருங்கத்தா, நாடகம் பொழந்தாப்புல இருக்கும். சாமியாரை சந்திக்கிறேன், கருத்துள்ள பேச்சுக்களை பேசுவார். மக்களுக்கு என்ன விஷயம் கொண்டு சேர்க்கணுமோ அதை இதுவரையிலும் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாரதர்னா எங்கள் அண்ணே கலைக்கண்ணன். கைதட்டு கொடுக்கலாம். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் வரும்போது கணேஷ் போல ஓடுறவர் என் சிங்க குட்டி, என் தம்பி நீ நல்லா இருக்கணப்பா. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து அற்புதமான ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து உரையாற்றும் எம்கேஆர் வாழ்க வளர்க, இன்னும் வளமோடு நிறைவாக பெருக. காரணம் உலகமெல்லாம் சுத்துறவன், ஒரு இடத்துல தங்காதவன், கழகத்தை செய்கிறவன் நாரத மகரிஷின்னு என்ன சொல்லுவாங்க ஐயா. நானே தான். நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஒண்ணுமே நீங்க சொல்லலாம், அறிமுகம் தேவை இல்லையா? இல்ல சாமி, நான் ஏதாவது கேட்டிருக்கேன்னு நீங்க சொல்லணும். இல்ல, ஒரு மனிதனுக்கு அறிமுகம் என்பது அவசியம். அதனால் தான் என்னுடைய அறிமுகத்தை உங்களிடத்தில் எடுத்து உரைத்தேன். இந்த மண்டையை பார்த்தாலே எனக்கு அறுபது சிங்க சித்தப்பா மாதிரி தெரியுது. இல்லங்க, உலகத்துல தலைக்கு மேல கொண்டு போட்டவன் பல பேர் இருக்கான். ஆமா, அகத்திய முனிவன் தமிழுக்கு பெருமை தந்தான், அவர் போட்டிருக்காரு. கங்கை என்ற பெண்ணை அடக்கி வைத்திருக்கின்றார் ஜடாமகுடத்தில், அதனால் சிவன் போட்டிருக்கார். ஆமா ஆமா, 1330 திருக்குறளை கொடுத்தால் வள்ளுவ பெருந்தகை அவரும் தலைக்கு மேல கொண்டு போட்டிருக்காரு.
விஸ்வாமித்திரர் போட்டிருக்காரு, வசிஷ்டர் போட்டிருக்காரு. எத்தனையோ முனிவர்கள் அணிந்தால் அது ஜடாமகுடம், அரசர்கள் அணிந்தால் அது மணிமகுடம். அந்த மணிமகுடம் மக்களை காப்பதற்காக, இந்த ஜடாமகுடம் உலகத்தை சுத்துவதற்காக தலைக்கு மேல கொண்டு போட்டிருக்கு. அன்றைய காலத்திலே அத்தனை முனிவர்களும் நல்ல ராசாக்களும் ஏன் மசுரை அவ்வளவு நேரம் வைத்திருக்கிறார்கள்? அன்றைய காலத்திலே சலூன் கடை இல்லை. அதனாலதான் தன்னுடைய முடிகளை வெட்ட முடியாமல் கொண்டே போட்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பெண்களுக்கு அழகு கூந்தல். பெண்களுக்கு அழகு கூந்தல். இதைத்தான் எடுத்துரைத்தான். ஒரு பெண்ணோட கூந்தல்ல இயற்கையில் மனம் உண்டா என்ற சந்தேகம் வந்தது செண்பக பாண்டியனுக்கு. இந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் 1000 பொற்காசு ஓடு நானே தருமே சொக்கா, இந்த காசு எனக்கு கிடைக்காதா? அங்கேயும் மயிர் பிரச்சனை தான். அப்போ ஒரு பெண்ணோட கூந்தல்ல இயற்கையில் மனம் இருக்கு என்பதை எடுத்துரைத்தான் சிவன். ஆனா நக்கீரர் மறுக்கிறார். ஏன் நக்கீரர் மறுக்கிறாரு? அது எப்படியா? வாசனாவி திரவியங்களை பூசிக்கொண்டால் தானையா இந்த உடம்பு துளாட்ட அடிக்காது அப்படின்னார். அப்பதான் இவர் கேட்கிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அதே நிலைதானோ? ஆமானார். அடிச்சுனார், அன்றாடம் சிவனுடைய இடது பக்கம் இருந்து எம்மை அருள்வாணிக்கின்றாளே பராசக்திக்கு, அவளுக்கும் இதே நிலைதான் நக்கீரர் சொன்னாரு. இவர் நெற்றிக்கண்ணில் இருந்து செத்தார். ஏன் பொண்டாட்டி கூந்தல்ல மனம் இருக்கா மனம் இல்லையான்னு புருஷன் எனக்கு தானடா தெரியும், உனக்கு எப்படா தெரியும்னு நினைச்சாரு. அதனாலே சண்டை உருவான காரணம். இப்படி ரோமங்கிற முடிக்கு உலகத்தில் மகிமை பெருமை இருக்க செய்யுது இல்லையா? எல்லாத்துக்கும் பெருமை இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இங்க இருக்கிற சாமி பேர் என்ன? மாரி, முத்து மாரி. ஏன் அதுக்கு பேர் முத்து மாரி? மாரி தலை மாறி, எதனால் மாறி. அந்த அம்மா இல்லைன்னா இந்த உலகத்துக்கு மனுஷனுக்கு பாதுகாங்கிற செருப்பு கிடைச்சிருக்காது, கொடை கிடைச்சிருக்காது. இது ரெண்டையும் கொடுத்தவள் ஜமதக்னுடைய மனைவி ரேணுகா தேவி. அந்த ரேணுகா தேவி தான் புள்ளைக்கு பயந்து ஓடுறா, தலை மாறி வெட்டி ஒட்டப்பட்டதனால் மாறி அப்படிங்கிற சிறப்பு பெயரோடு இந்த உலகத்திலாம் அருள் வாழ்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த மாறி பிறந்ததனால் அவளுக்கு மாரின்னு ஒரு பேர். தம்பி மாரி தலையை ஒட்டினதுனால மாரியம்மன். மாரியம்மே முதல்ல யாரு அவதாரம்? ரேணுகா தேவியினுடைய அவதாரம். ரேணுகா தேவி கிடையாது, பார்வதி. எந்த பார்வதி? பார்வதின்னு சொல்லிட்டா விட்டுறணும். பார்வதி விட்டுறா? ஆமா, ஜமதக்கினிக்கும் ரேணுகாவுக்கும் சிவனுடைய மனைவிதானே பார்வதி. ஆமா, பார்வதனுடைய அவதாரம் தான் தாய் முத்துமாரி மந்தையம்மன். ஏன்னா புதுக்கோட்டையில் ஜவுளி கடையில் சட்டி எடுக்க வந்திருக்கார். புதுக்கோட்டையில பெரிய ஆளுங்க அவரு. சட்டி எடுக்கவா? குழம்பு சட்டியா இல்ல சோத்து சட்டியா? ஆத்தாவுக்கு தீச்சட்டி வாங்க. ஆத்தாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதுல ஒரு மகிமை இருக்கே இந்த உலகத்துல. இவற்றை என்ன வேணா கேளுங்களேன். தம்பி பேசுவாரா? தலைய ஆட்டுறாரு, பேசுவாரா? அந்த படிச்ச ஆணவம், படிச்ச ஆணவம் கேளுங்க. இவர்கிட்ட தயா கேட்கணும். போட்டா கழுவாத சாமி. போட்டா ஒரு தம்பி தானே அவரு? ஆமாங்க. போட்டா அண்ணனா தம்பியா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சா சபா எல்லாம் நான் 1வதுல படிச்சிட்டேன். இல்ல 1வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. 1வது எத்தனை வருஷம் படிச்சேன்? 1வது 3 வருஷம் படிச்சிருக்கேன். 1வதுலயே 3 வருஷம். ஆமாங்க. அதை விட்டு தாண்டல இல்லையா? இருக்கடா. போட்டா கழுவாத சாமி. போட்டா கழுவாத சாமி. பொட்டு வைக்காத சாமி. பொட்டு வைக்காத சாமி. ஆடை உடுத்தாத சாமி. ஆடை உடுத்தாத சாமி. இது என்ன சாமி? போட்டா கழுவாத சாமி. சாமி. பொட்டு வைக்காத சாமி. சாமி. ஆடை உடுத்தாத சாமி. என்ன சாமி? என்ன சாமி? ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களிலும் ஆடைகள் உடுத்தித்தான் இருக்கும். ஆமா, பொட்டுக்கள் வைத்துத்தான் இருக்கும். அதனை தொடர்ந்து என்ன கேட்டியா? என்ன கேட்டன? இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க. போட்டா கழுவாத சாமி, பொட்டு வைக்காத சாமி, ஆடை உடுத்தாத சாமின்னு. ஆடை உடுத்தாத சுவாமி என்றால் எப்பதான் சொல்லுவா பதில்? வீதிகளிலே உலா வரும் அந்த பைரவர் என்று அழைக்கக்கூடிய பைரவ சுவாமி ஆடை உடுத்தவில்லை. ஓ நாயா? ஆமாங்க, நம்ம சொல்றது நாய், ஆனா தெய்வம் பைரவர். பைரவர் தான். அதே போல பொட்டு வைக்காத சுவாமி அதே பைரவர் தான். வேறா
அதை ஏய், தொட- ஏய். என்னடா ஒரே கோஸ்ட் என்னடா அவனா வந்து அவனா கிளம்பிட்டான். டேய், காட்டுல தெரிஞ்சான்டா ஒரு கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரனை நீ கொள்ளையடிக்காதடான்னு சொல்லி அவனை திருத்தி ராமாயணம் எழுத வச்ச நாரதரா. ஆனா ஒரு குட்டப்பையில பார்த்தேனே. அவன் நிறைய இடத்துல செய்வன வைக்குவேன். நாங்களே பேசாம இருக்கோம். பார்வதியினுடைய அந்த புறத்து வரைக்கும் போவேண்டா. அந்த பார்வதியே எந்திரிச்சு நின்று நாரதரே வாப்பான்னு சொல்லி என்னை வரவழைப்பா. அங்கேயே பயப்படாதண்ணா. ஒரு குட்ட குட்டை பையன் சொல்லாதியே, அவர் தான் எங்க அப்பா நம்பிராசேன். அவரு தானா? நான் எப்பவுமே குட்டையை நான் மதிப்பேன். அகத்தியர் குட்டையா தான் இருந்தாரு. எத்தனை மலைய அப்பா காட்டுல காவல் கரெக்டா பாக்குறோம்ப்பா. நீங்க அம்மாட்ட போங்கப்பா. ஆய் வருதாப்பா? அப்பா மேய் உள்ள இருக்கு, சாப்பிட போங்கப்பா. முகரையும் மீசையும் பார்த்தீங்களா, எதுவுமே பேச மாட்டாருங்க. அதுக்கு தாங்க 45 ரூபா சம்பளம் வாங்குறாரு. சிவபெருமானே நான் உள்ள நுழைஞ்சா அந்த உலக காக்கும் சிவபெருமானே என்ன பயந்து நாரதா பாப்பா அப்படின்னு வரவழைப்பு கொடுப்பாரியா. இதெல்லாம் உங்களே பயமுறுத்துறாரு. என்னங்கடாது சொல்லி கொடுத்த எனக்கே என்னன்னு தெரியாமத்தே நிக்கிறேன். எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போறாங்க, எதுக்கு வர்றாங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியலையே. ஆடையில்லா சாமி, ஆமா பொட்டு வச்ச சாமி பொட்டு வைக்கா சாமி சொல்லிட்டாரா? அத சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? பொட்டு வைக்காத சாமி, ஆடை உடுத்தாத சாமி. என்னப்பா பைக்குள்ள பையூரிலே பிறந்து பையூரிலே வளர்ந்து பாலூரிலே ஊருக்காரங்க போட்ட துண்டு மிச்சம் வச்சிருக்காங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்திருக்கேன். தம்பி உள்ள போங்க தம்பி, செகலை கட்டி அரைஞ்சே வருவேன். என்ன பண்றாங்கன்னே எனக்கே தெரியல. மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? பிறர் சிரித்து ஆமா அந்த சிரிப்பை நம் கண்ணால் கண்டால் உலகத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியம் விடாங்கிறேன். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நீர்வாழ்க. சந்தோஷம், காலம் கடந்து விட்டது. இப்ப என்ன வேலையா நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கான். ஓ, காவலுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு 15 பேர் வந்திருப்பீங்களா? நானு, என் தங்கச்சி, என் தோழி பிள்ளை. இருப்பா இருப்பா. அதுல அவரே பயந்து வராரு. எங்க அண்ணே எவ்வளவு வரியாளு. அண்ணே அண்ணே, இவர் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பாரு. ட்ரம்ப் மாதிரி நில்லு, ட்ரம்ப் மாதிரி நில்லு, நாக்கு போடக்கூடாது. இந்தா முகத்தை பார்த்துட்டு போங்க. இந்தா அவருடைய திருவுருவ சிலையை பி மாத்தூர்ல திறந்து வைக்கிறேன். அவ்வளோ சிலையை மறைஞ்சிருச்சு. என் தங்கச்சி வள்ளி. தங்கச்சி வள்ளியா? ஆமா, தங்கச்சி வள்ளியா? இன்னொன்னு இருக்கு தோழி பிள்ளை. தோழிங்கிறது யாரு? எங்கால். உங்க ஆளு அவரால? 2 பேருக்கு இந்த அம்மாசிக்கு ஒரு ஆள், பௌர்ணமி ஒரு ஆள். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிடுவான். வாரத்துக்கு 7 நாள். ஆமா. இதுல எத்தனை நாள் நீங்க, எத்தனை நாள் வரும்? கோச்சுக்கிறாதிய 5:30 வரைக்கும் தான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். அப்புறம் புருஷன் பைக்கில் ஏற்றிட்டு போடுவாரு. நாங்கள் ஆளுக்கு 2 உளுந்த வடை வாங்கி கொடுத்துட்டு வரல சூம்பிட்டு போயிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷம். அதுதான் உண்மையான கூட. இன்னொன்று தங்கச்சின்னு சொன்னீங்களே, அது வள்ளி. உங்க கூட பிறந்த பிள்ளையா? தத்தெடுத்தது. ஓ, தத்து. கூட பிறந்ததை விட தத்து எடுத்து விளக்கு ஒரு பிள்ளைக்கு தான் மகிமைகள். ஆமா, ரொம்ப சிறப்புங்க. இப்போ அந்த புள்ளைய கூட்டிட்டு வரீங்களா? புள்ளைய கூட்டு வரேன். அதுக்கு முன்னால இந்த குட்டையா ஒரு பையன் வந்தாப்புல, அவர் இனிமே வரமாட்டார்ல? வரமாட்டார். அவரை பார்த்தா பயம். அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் பயப்படக்கூடாது, வரமாட்டாரு. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். உள்ள போ, உள்ள போ. அந்த ரொட்டியை தின்னு அப்பா வரேன். அவ்வளவுதான், அது வளர்க்கிறேன் டாமி. அது நன்றி, அழைத்து வருகிறேன். தம்பி அண்ணா. விவரம் தெரிந்த ஒரு மகாமுனி வந்தார். ஆமா அண்ணா. அவர் என்னென்னமோ பேசினார். ஆனா அதற்கு பதிலுக்கு நீங்க என்னென்னமோ பண்ணீங்க. சாமியார் நல்ல அறிவு சார்ந்தவராக இருக்கிறார். தங்கச்சி வள்ளி அழைத்து சாமியிடம் தர்க்கம் செய்ய வேண்டும். அதனால எப்படி
எப்படி அண்ணா? கூட பிறந்திட்ட பிறவி பாண்டியனே குட்டிக்கிளி போல வந்தோமடா ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி தம்பிகளே இன்று பிரிந்தோமடா மூவருமே இன்று பிரிந்தோமடா மூவருமே. என்ன பண்ற? உள்ள போ. ஓடு ஓடு அந்த ரொட்டி நடத்துன்னு வரேன். திண்டே நீ பாதி கடைக்காரன் ஆயிட்ட. தம்பி அண்ணா அந்த பிள்ளையை அழைத்து சாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி விட்டு சரி அண்ணா. உடனடியாக தினப்புணத்துக்கு வா. கண்டிப்பாக. சென்று வரும் எப்பிறவி வீராதி வீரன்னா வீரத்தவே நான் சென்று வருவேனே எப்பிறவி பாண்டியானே வீராதி வீரன்னா வீரத்தவே. கண்ணை ஒடியாத்தா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும்